ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில லிமிட் டெஸ்ட்ல ரெண்டாவது லிமிட் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் அயன்ஸ். ஸோ நம்ம போன கிளாஸ்ல குளோரைடு அயன் பார்த்தோம். இந்த குளோரைடு அயன் ஒரு பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல காமனா இம்பியூரிட்டிஸா நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த சல்ஃபேட் அயனும் காமன் இம்பியூரிட்டிஸ் இன் பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ நம்ம லிமிட் டெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணி ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணும்போது லிமிட்டுக்குள்ள இருக்கா அல்லது லிமிட்டை தாண்டி இருக்கா அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, பேசிக் பிரின்சிபிள். இதுல என்ன பிரின்சிபிள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இங்க பாருங்க, சல்ஃபேட் நம்ம டெஸ்ட் சாம்பிள்ல soluble sulfate ion as impurities SO4 2- சல்ஃபேட் 2- impurities இருக்கு. ஓகேங்களா? அதுல நம்ம இது கூட என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா, பேரியம் குளோரைடு ஆட் பண்றோம். In the presence of dilute hydrochloric acids, it give barium sulfate precipitation white color turbidity. ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ நம்ம சாம்பிள்ல இருக்கிற சல்ஃபேட் பேரியம் குளோரைடு கூட இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ஷன் ஆயிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது ஒயிட் கலர் டர்பிடிட்டி. இது என்ன அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் பிரிசிபிடேஷனா. ஓகேங்களா? ஸோ நம்ம குளோரைடு அயன்ஸ்க்கு ஒப்ளசன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணோம். பட் இங்க லிமிட் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட்டுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் டர்பிடிட்டி. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கலங்கல் தன்மை ஒயிட் கலர்ல இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பேரியம் சல்ஃபேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குளோரைடு அயன்ஸ் தனியா பிரிஞ்சிருது. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் பேசிக் பிரின்சிபிள்ஸ் பிஹைண்ட் லிமிட் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட். ஓகே, சோ இப்போ நாம இங்க ஏன் டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற क्वेश्चंस இதுலயும் அடிக்கடி கேட்பாங்க. இங்க பாருங்க, முக்கியமானது இந்த டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்றதுனால இந்த நிறைய தேவையில்லாத அசிடிக் ரேடிக்கல்ஸ் இந்த அசிடிக் ரேடிக்கல்ஸ் எல்லாமே பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி உள்ள இருக்கிற நிறைய அந்த கார்போனேட்ஸ், டிசால்வ்டு கார்போனேட்ஸ் இந்த பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்காகவும், அப்படி ரியாக்ட் ஆகலன்னா நமக்கு அந்த ஃபைனல் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் இந்த இம்பியூரிட்டிஸ்ல இருக்கிற சல்ஃபேட் தான் இதனுடைய பிரதிபலிப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் ஒரு சில அசிடிக் ரேடிக்கல்ஸ் அந்த கார்போனேட் சால்யூபிள் கார்போனேட்ஸ் பேரியம் குளோரைடு கூட போயிட்டு ரியாக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காகவும், இந்த ரியாக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் நாம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்றோம். நாம லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடுக்கு டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணோம். பட் சல்ஃபேட்டுக்கு இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்றோம். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? சோ அப்படி இங்க பாருங்க, டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்றதுனால ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த சொல்யூஷன்ல இருக்கிற அந்த கார்போனேட் சல்ஃபேட் இது போல சல்ஃபேட் இல்ல கார்போனேட், இந்த கார்போனேட் என்ன பண்ணும், அந்த டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் கூட ரியாக்ஷன் ஆயிட்டு நமக்கு என்னது கார்போனிக் ஆசிட்ஸ் H2CO3 நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த கார்போனேட் ஃபர்தரா என்ன பண்ணாது, இந்த பேரியம் குளோரைடு கூட போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாது, ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? அதனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். இது ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ப்ரொசீஜர். ஸோ ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொன்னது போல நம்ம லிமிட் டெஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிறோம், 2 நெஸ்லர் சிலிண்டர் எடுத்துக்கிறோம். ஒன்னு எஸ் அப்படின்னு மார்க் பண்றோம், தட் இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட். இன்னொன்னு டி அப்படின்னு மார்க் பண்றோம், தட் இஸ் ஃபார் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த ஃபாலோவிங் ரீஜன்ஸ் எல்லாமே ஆட் பண்றோம். அதுல பாருங்க, ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ல சல்ஃபேட்டுக்காக நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஸோ ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்ல நமக்கு கொடுத்துக்கக்கூடிய நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ல ஒரு சால்யூபிள் சல்ஃபேட் இம்பியூரிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் நமக்கு டெஸ்ட்டுக்காக இந்த சல்ஃபேட்டுக்காக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொட்டாசியம் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ்க்காக. பாருங்க, 1 ml ஆஃப் 0.1089% weight by volume ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம் 1 ml. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ml ஆஃப் டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்
5 ml of பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் BSR அதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, எல்லாத்தையும் எடுத்து ஃபைனலா 50 ml வரைக்கும் பியூரிஃபைடு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளவுதாங்க என்னது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் அதே வந்து அடுத்த நெஸ்ட்லர் சிலிண்டர் சைமல்டேனியஸா நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அப்பதான் ரியாக்ஷன்ஸ் வந்து ஈக்குவல் டைம்ல கிடைக்கும் நமக்கு. ஸோ டெஸ்ட் சாம்பிள் சொல்யூஷன் நமக்கு டெஸ்ட் சாம்பிள் சொல்லி அது வந்து சொல்யூஷனா ப்ரிப்பேர் கொஞ்சம் பியூரிஃபைடு வாட்டர் ஆட் பண்ணி சொல்யூஷனா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம் டெஸ்ட் சாம்பிள். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து அப்படியே சேம் தான் பாருங்க. 2 ml ஆஃப் டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அதுக்கப்புறம் என்னது 2 ml, நெக்ஸ்ட் 5 ml ஆஃப் பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் BSR அப்படின்னா என்னன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 50 ml வரைக்கும் மேக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டையும் வந்து நல்லா ஸ்டிர் பண்றோம். ஸ்டிர் பண்ணிட்டு ஒரு 10 minutes விட்டுறோம். 10 minutes விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், ஒரு நமக்கு வந்து அங்க பேரியம் சல்ஃபேட் பிரிசிபிடேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒயிட் கலர் பிரிசிபிடேஷன் டர்பிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஸ்டாண்டர்டையும் டெஸ்டையும் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்றோம். அப்போ டெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த டர்பிடிட்டி வந்து ஸ்டாண்டர்டோட கம்மியா அல்லது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம டெஸ்ட்ல இருக்கிற சல்ஃபேட் இம்பியூரிட்டிஸ் வந்து லிமிட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த சாம்பிள் வந்து பாஸ். ஓகேங்களா, ஐபிக்கு வந்து கம்ப்ளைஸ் ஆகுது. ஓகேங்களா, அல்லது நமக்கு அந்த டர்பிடிட்டி டெஸ்ட் சொல்யூஷன்ல இருக்கிற அந்த டர்பிடிட்டி வந்து ஸ்டாண்டர்டோட அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னது நம்ம டெஸ்ட்ல வந்து சல்ஃபேட் இம்பியூரிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் அதனுடைய என்னது ரிமார்க். ஓகே, சோ நான் இங்க சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, இந்த பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். சோ எப்படி இந்த பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸை ப்ரிப்பேர் பண்றது, ஏன் நம்ம பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் தான் ஆட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பிரின்சிபல்ல என்ன பார்த்தோம், பேரியம் குளோரைடு தானே பார்த்தோம், ஏன் தேவையில்லாத பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். பழைய இந்தியன் ஃபார்மகோபியா 66, 85 ஸோ அதுல எல்லாமே வந்து நமக்கு வந்து சல்ஃபேட் அது கூட டைரக்டா பேரியம் குளோரைடு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நமக்கு கரெக்டா ரிசல்ட் கொடுக்கல. அதுல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த டர்பிடிட்டி ஃபார்மேஷன்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த டெஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ல கிடைக்கக்கூடிய இந்த டர்பிடிட்டி ஃபார்மேஷன்ஸ் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியல. ஸோ நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து தவறா கிடைச்சது. ஓகேங்களா, ஸோ அதனால கொஞ்சம் மாத்தி யோசிச்சு ஏன் பேரியம் குளோரைடு ஆசிட் அப்படியே கொடுக்கணும், இது வந்து நம்ம வந்து பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேங்களா, சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ்ல பேரியம் குளோரைடு சொல்யூஷன் இருக்கு. இந்த பேரியம் குளோரைடு தான் இந்த சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகுது. நம்ம சொன்ன இந்த பிரின்சிபல்ல சொன்ன பேரியம் குளோரைடு அந்த பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ்ல இருக்கிற பேரியம் குளோரைடு இப்போ புரியும் நினைக்கிறேன். சோ நம்ம டைரக்டா பேரியம் குளோரைடு இங்க யூஸ் பண்ணல, பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ்ல இருக்கிற என்னது பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் மூலமா பேரியம் குளோரைடு வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ பேரியம் குளோரைடு சொல்யூஷன் அது கூட சல்ஃபேட் ஃப்ரீ ஆல்கஹால்ஸ் எத்தனால் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட். இந்த பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து சொல்யூஷனா எது கூட ப்ரிப்பேர் பண்றோம்னா இந்த எத்தனால் கூட ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா, எத்தனால் கூட ப்ரிப்பேர் பண்றோம். என்னது சல்ஃபேட் ஃப்ரீ எத்தனால் கூட ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க எத்தனால் எடுத்து பொட்டாசியம் சல்ஃபேட் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொட்டாசியம் சல்ஃபேட் சொல்யூஷனா ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அந்த பொட்டாசியம் சல்ஃபேட்ல பேரியம் குளோரைடு சொல்யூஷன் ஆட் பண்ணிடுறோம். நமக்கு வந்து பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ் தான் நாம வந்து 5 ml இங்க ஸ்டாண்டர்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டோம். இந்த பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ்ல என்ன இருக்கு, பேரியம் குளோரைடு இருக்கு. இந்த பேரியம் குளோரைடு தான் வந்து இந்த சல்ஃபேட் இம்பியூரிட்டிஸ் கூட நமக்கு ரியாக்ட் ஆயிட்டு பேரியம் சல்ஃபேட் பிரிசிபிடேஷன் ஒயிட் கலர் டர்பிடிட்டி கிடைக்கும். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஏன் இதெல்லாம் எடுத்துக்கணும், டைரக்டா பேரியம் குளோரைடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னா இங்க பாருங்க, இந்த நாம இதுல யூஸ் பண்ற இந்த பேரியம் குளோரைடு இந்த சல்ஃபேட் இம்பியூரிட்டிஸ் கூட ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு பேரியம் சல்ஃபேட் பிரிசிபிடேஷன்ஸ் கிடைக்குது. அதனால ஒரு டர்பிடிட்டி கிடைக்குது. இந்த டர்பிடிட்டி வந்து கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா, ஒன்னு பேரியம் சல்ஃபேட் ரியேஜன்ஸ்ல இருக்கிற பேரியம் குளோரைடு. நெக்ஸ்ட் நம்ம அதுல யூஸ் பண்றோம் என்னது ஆல்கஹால், அதாவது எத்தனால் யூஸ் பண்றோம். எத்தனால்
எத்தனால் டைரக்டா அப்படி யூஸ் பண்றதில்ல. இந்த பொட்டாசியம் சல்ஃபேட் கூட எத்தனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொட்டாசியம் எத்தனாலிக் பொட்டாசியம் சல்ஃபேட் சொல்யூஷனா வந்து இந்த பேரியம் குளோரைடை ஆட் பண்றோம். ஸோ இப்போ இதுல ஆல்கஹால் அதாவது எத்தனாலுடைய இங்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா which is prevents the super saturations. அடிக்கடி வந்து MCQ ல கேட்பாங்க இந்த பேரியம் சல்ஃபேட் ரிஏஜென்ட்ஸ்ல இருக்கிற எத்தனாலுடைய ரோல் என்ன அப்படின்னா which is prevents the super saturation of these reactions. ஓகேங்களா, சூப்பர் சேச்சுரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பொட்டாசியம் சல்ஃபேட். இங்க பொட்டாசியம் சல்ஃபேட் உடைய வேலை என்ன அப்படின்னா which is increase the rate of reactions and sensitivity. So potassium sulfate which is increase the rate of reactions and sensitivity. So பழைய ஐபில டைரக்டா பேரியம் குளோரைடு கொடுத்திருந்தாங்க, அதனால நமக்கு நெட் ரிசல்ட் வந்து சரியா கிடைக்கல. சோ அதனால பேரியம் குளோரைடுக்கு பதிலா பேரியம் சல்ஃபேட் ரிஏஜென்ட்ஸா கொடுத்தாங்க. அதுல பேரியம் குளோரைடு எத்தனால் அண்ட் பொட்டாசியம் சல்ஃபேட் மூணும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற பேரியம் குளோரைடு வந்து சல்ஃபேட் இம்பியூரிட்டிஸ் கூட நமக்கு ரியாக்ட் ஆகிட்டு பேரியம் சல்ஃபேட் பேரியம் சல்ஃபேட் பிரிசிபிடேஷனா கிடைக்குது. எத்தனால் வந்து என்ன பண்ணுது which is prevent the super saturations and potassium sulfate என்ன பண்ணுது which is increase the rate of reactions and sensitivity of the reactions. so இப்போ பேரியம் குளோரைடுக்கு பதிலா பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கம்பேர் பண்றதுக்கு நமக்கு நல்ல ஈஸியா இருக்கு. அந்த சல்ஃபேட் பொறுத்து சல்ஃபேட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்ல வந்து டர்பிடிட்டி கம்மியா இருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப நமக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமா நடக்குது, ரொம்ப சென்சிட்டிவிட்டியா இருக்கு. ஓகேங்களா, சோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பேசிக் பிரின்சிபல் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒண்ணு, ஏன் டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். ஒண்ணு, பேரியம் சல்ஃபேட் ரிஏஜென்ட்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் பேரியம் சல்ஃபேட் ரிஏஜென்ட்ஸ்ல ஏன் எத்தனால் யூஸ் பண்றோம், ஏன் பேரியம் குளோரைடு யூஸ் பண்றோம், ஏன் பொட்டாசியம் சல்ஃபேட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து உங்களுக்கு எம்சிக்யூ கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஓன் வேல அவங்க கான்செப்டை கொடுத்திருப்பாங்க. பட் இதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கொடுக்குற கான்செப்ட். தேங்க்யூ.